சிஎஸ்சி சென்டர்ஸ், இ-சேவை மையம், ஆன்லைன் சர்வீஸ் சென்டர் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜுவல்லரி, அதாவது ஃபேன்சி ஸ்டோர், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் வந்து ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர், அதாவது வெரி வெரி லோ பட்ஜெட், எனக்கு பர்ச்சேஸ் என்ட்ரி அந்த மாதிரி விஷயங்கள், ஸ்டாக் மெயின்டெனன்ஸ்லாம் எனக்கு வேணாம், ஒன்லி வந்து பில் போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் போதும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு தான் இந்த சாஃப்ட்வேர், இது ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? இந்த பில்லிங் சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப லோ பட்ஜெட்லேயே கிடைக்கும் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, மேலே பார்த்திங்கன்னா என்ட்ரிஸ் இருக்கும், ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சேல் சம்மரி இருக்கும், ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ். நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா எடுத்துக்கலாம், இல்லை அதர்வைஸ் இந்த ஆப்ஷன் தேவைப்படாது உங்களுக்கு. ஸோ டூல்ஸ், ஹெல்ப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேருடைய ஷார்ட்கட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது மாஸ்டர்ஸ் டிபார்ட்மெண்ட்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் குரூப். இப்போ நான் ஐட்டம் குரூப்ன்ற இடம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் ஆன்லைன் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன், இப்போ டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி அந்த மாதிரி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நான் ஒரு ஐட்டம் குரூப்பாக ஆட் பண்ணியிருக்கேன். பிரிண்டிங், மேக்ஸிமம் வந்து பிரிண்டிங் ஒர்க்கு தான் உங்களுக்கு அதிகமாக போகும் இல்லையா? அப்போ நான் பிரிண்டிங்கிறது ஒரு குரூப்பாக ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பிரிண்டிங், ஏன்னா வாட்ஸ்அப்பில் பிரிண்ட் அவுட் எடுத்து வர சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இதெல்லாம் குரூப்பாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐட்டம் கம்பெனின்னு ஓப்பன் பண்ணும்போது ஆதார் சர்வீஸ் பண்ணுவீங்க, பேன் கார்டு அப்ளை பண்ணுவீங்க, ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஐட்டம் கம்பெனின்ற விஷயத்தில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இந்த டிபார்ட்மெண்ட்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம் என்ட்ரியில் பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து ஒரு என்ட்ரி போட்டிருக்கேன், அதாவது ஆதார் கார்டு அட்ரஸ் அப்டேட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இது வந்து நான் டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்ற இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சேல் ப்ரைஸ் வந்து 100 ரூபா, ஒரு கார்டு பிரிண்ட் போட்டு அதே சமயத்தில் அட்ரஸ் அப்டேட் பண்ணி கொடுக்குறதுக்கு 100 ரூபா அப்படின்றது நான் சேல் ப்ரைஸாக போட்டிருக்கேன். எம்ஆர்பி இதை வந்து ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ டேக்ஸ் லேப் வந்து டேக்ஸ் ஃப்ரீ, ஐட்டம் கம்பெனி வந்து ஆதார்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஐட்டம் குரூப் வந்து அப்ளைங் ஃபார் அப்ளிகேஷன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ப்ரைமரி யூனிட் வந்து நம்பர்ஸ், கிலோகிராம்ஸ், கிராம்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் நம்பர்ஸ்னு கொடுத்துட்றேன். நம்பர்ஸ்னு கொடுத்துட்டு பர்ச்சேஸ் ப்ரைஸ், இப்போ ஒரு கார்டு வந்து நீங்கள் 50 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அதை சேல் பண்ணுறது 100 ரூபா, அப்போ எம்ஆர்பி வந்து 120 ரூபா, அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐட்டம் வந்து சேவ் ஆகிடும். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் ஃபேன்சி ஐட்டம், ஸ்டேஷ்னரி ஐட்டம் அப்படிலாம் விற்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ அப்சரா பென்சில் அப்படின்னு நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ அப்சரா பென்சில் பாக்ஸ், ஸோ அப்சரா பென்சில் பாக்ஸ்னு கொடுத்துட்டு இங்கே வந்து டேக்ஸ் இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லைனா டேக்ஸ் ஃப்ரீன்னு கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது எந்த டைப்பில் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கொடுக்குறோம் நம்ம. ஓகேங்களா? இங்கே வந்து நம்ம ஐட்டம் கம்பெனி கொடுக்கல அப்படின்னா நம்ம இங்கேயே கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் அப்சரா அப்படின்றது ஒரு கம்பெனி இல்லையா, நான் அப்சரான்னு கொடுத்துட்டு இங்கே வந்து சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்சரான்றது சேவ் ஆகிடும். ஸோ இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்சரா ஆட் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஐட்டமில் வருது அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், குரூப்பில் வந்து ஸ்டேஷ்னரி அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஸ்டேஷ்னரி அப்படின்னு ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். ஸோ இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்னு கொடுத்துட்றீங்க. ஸோ இங்கே வந்து கொடுக்கும்போது பாக்ஸ் கணக்கா இல்லை வந்து பீசஸ் கணக்கில் கொடுப்பீங்களா அப்படின்றத இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பீசஸ் கணக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா பீசஸ், ஓகேங்களா, பீசஸ் கொடுத்துட்டு ஓப்பனிங் குவான்டிட்டினா உங்கள்கிட்ட எவ்வளோ இப்போ ஸ்டாக் இருக்கோ அதுதான் ஓப்பனிங் குவான்டிட்டின்னு போடுறது. இப்போ வந்து ஒரு 5 பாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா 5ன்னு கொடுத்துட்றீங்க. அதோட வேல்யூ எவ்வளோன்றதை இங்கே கொடுக்குறீங்க. இப்போ ஒரு பாக்ஸோட விலை வந்து 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 பாக்ஸ் வந்து 250 ரூபான்றதை இங்கே கொடுத்துட்றீங்க. ஸோ பர்ச்சேஸ் ப்ரைஸ்னால் என்னது, ஒரு பாக்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்றதான் பர்ச்சேஸ் ப்ரைஸு. 50 ரூபாய்க்கு வாங்குறீங்க. சேல் ப்ரைஸ் எவ்வளோ, ஒரு 65 ரூபாய்க்கு சேல் பண்ணுறீங்க. எம்ஆர்பி எவ்வளோ வருது, ஒரு 70 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. அதான் இங்கே கொடுக்குறோம். ஸோ பேசிக் ப்ரைஸ்னால் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வர்ற விலையை தான் நம்ம பேசிக் ப்ரைஸ்லேயும் கொடுப்போம். இப்போ பர்ச்சேஸ் ப்ரைஸில் என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றிட்டு வர செலவு, எக்ஸ்பென்ஸு அதெல்லாம் சேர்த்து போடுறதுக்கு பேர் தான் பர்ச்சேஸ் ப்ரைஸ். நான் ரெண்டுமே வந்து சேமாக தான் கொடுத்துருக்கேன். அதாவது பர்ச்சேஸ் ப்ரைஸு, பேசிக் ப்ரைஸு ரெண்டுமே நான் சேமாக தான் கொடுத்துருக்கேன். மினிமம் சேல் ப்ரைஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ட் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டரில் வந்து ஐட்டமில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 இது வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து சர்வீஸ், ஆதார் கார்டு அட்ரஸ் அப்டேட்டிங் ப்ராசஸ்ன்றது ஒரு சர்வீஸாக கொடுத்துருக்கேன். அப்சரா பென்சில் பாக்ஸ்ன்றது ஒரு ஸ்டேஷ்னரி ஐட்டம்.
அப்போ நீங்கள் ரெண்டு பிஸ்னஸ்மே பண்ணுறீங்க அப்படின்னா இதிலே நீங்கள் வந்து பில் போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷனே இது. ஏன்னா மேக்ஸிமம் இ-சேவை மையம் வச்சுருக்கவங்க பில்லிங் சாஃப்ட்வேர் கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக தேவைப்படும் அவங்களுக்கு இல்லையா? அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் என்ட்ரிஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சேல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சேலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு கிளிக் பண்ணதும் இன்றைக்கி டேட் வந்து டிஃபால்ட்டாக நிற்கும். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு க்ரெடிட்டாக கேஷாக நீங்கள் கொடுக்க போகிறது அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இன்கேஸ் நீங்கள் க்ரெடிட்டில் கொடுக்குறீங்கன்னா க்ரெடிட்னு கொடுத்துட்டு கஸ்டமர் யார், இப்போ ராஜான்னு ஒரு கஸ்டமர் ஆட் பண்ணியிருக்கேன், அவரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜிஎஸ்டி நீங்கள் போடுறதா இருந்தால் போடலாம், இல்லைனா வித்தவுட் ஜிஎஸ்டி ஆப்ஷனும் சாஃப்ட்வேரில் இருக்குது. இப்போ வந்து அப்சரா பென்சில் பாக்ஸு இப்போ வந்து ஒரு 4 பாக்ஸ் வந்து வாங்கிட்டு போயிருக்காரு. இப்போ 4 பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 260 ரூபா. இப்போ அதே சமயத்தில் அவர் ஆதார் கார்டு அப்டேட் ப்ராசஸும் பண்ணியிருக்காரு இல்லையா? அப்போ ஆதார் கார்டு அப்டேட் ப்ராசஸ் பண்ணும்போது அது வந்து நம்ம அதுக்கான குவான்டிட்டியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஆட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு பில் அமௌண்ட் இங்கே வந்துடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இங்கே சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பில் வந்து சேவ் ஆகிடும். டு யூ வாண்ட் டு பிரிண்ட் கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்ததும் நீங்கள் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து A4 சைஸில் வரும். இது வந்து ஜஸ்ட் ஒரு மாடல் பில் தான். ஓகேங்களா? நீங்கள் வந்து எந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ண சொல்லி கேட்குறீங்களோ அந்த மாதிரி வந்து பில் ஃபார்மேட் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம பண்ணி தருவோம் உங்களுக்கு. ஓகேங்களா? இது வந்து சேல் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதுவே பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஷ் பில்லு, அதாவது கஸ்டமர் டீட்டெயிலெலாம் உங்களுக்கு தேவைப்படாது. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்களுடைய இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பில் போடுறது, அதை வந்து கேஷ் பில்லுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பாயிண்ட் ஆஃப் சேலு. பாயிண்ட் ஆஃப் சேலில் வந்து நீங்கள் ஸோ பில் நம்பர் 5 இப்போ பாருங்கள் அப்சரா பென்சில் பாக்ஸு. இப்போ பாருங்கள் எத்தனை பாக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸு. ஸோ இங்கே வந்து கொடுத்துட்டு நீங்கள் ஆல்ட் எஸ் உங்கள் கீபோர்டில் கொடுத்ததும் ரெடி ஆகிடும். இது வந்து உங்களுக்கு 3 இன்ச் பில். ஸோ 3 இன்ச்சு 2 இன்ச்சு நீங்கள் எந்த மாதிரி பிரிண்டரில் எடுக்க போகிறீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைசேஷன் தான். நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த ஃபார்மேட்டில் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ என்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதான் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஸ்டாக் ஏற்றுறது அந்த மாதிரி ஒர்க்லாம் உங்களுக்கு இதில் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? குயிக் ரெசிப்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. குயிக் ரெசிப்ட் எதுக்குன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து நீங்கள் க்ரெடிட்டில் கொடுத்துருக்கீங்க, அவர் வந்து அமௌண்ட்டு கொடுத்துட்றாரு. இப்போ பாருங்கள், இப்போ ராஜான்னு வந்து இவருக்கு நான் க்ரெடிட்டில் கொடுத்தேன். இப்போ இவருக்கு வந்து செலக்ட் பண்ணும்போதே பாருங்கள் மேலே வந்து பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு காட்டுது. இப்போ 560 ரூபான்றது உங்களுக்கு இங்கே காட்டுது இல்லையா? இப்போ 560 ரூபாவில் அவர் வந்து ஒரு 300 ரூபா கொடுத்துட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த குயிக் ரெசிப்ட்டில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ குயிக் ரெசிப்ட்டில் போட்டதுக்கப்புறம் எங்கே போய் நீங்கள் வெரிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸில் போய்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் அனலைசிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஓகே கொடுத்ததும் அவருடைய டீட்டெயில் காட்டும். இப்போ பாருங்கள் பில் நம்பர் 3 வந்து அவருக்கு நான் கொடுத்தது 200 ரூபா, பில் நம்பர் 4 வந்து 360, டோட்டலாக வந்து 560. ஆனால் அவர் இப்போ எவ்வளோ எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா கொடுத்துட்டாரு. அப்போ பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 260 ரூபா இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங் எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம், அக்கௌண்ட்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணலாம். ஸோ டே புக் ஆப்ஷனில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி சேல் என்னென்ன நடந்தது பில் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ரெசிப்ட் போட்டது எல்லாமே வரும். இதை நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரிண்ட் எடுக்கிற ஆப்ஷனும் உங்களுக்கு இதில் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸில் எல்லாமே இருக்கும். லெட்ஜர் இருக்கும், லாக் புக் இருக்கும், குயிக் ரிசிப்ட் ரெஜிஸ்டர் இருக்கும், பாயிண்ட் ஆஃப் சேல் ரெஜிஸ்டர் இருக்கும், மந்த்லி சம்மரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸில் வந்து நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் இதில் வந்து சேல் சம்மரியும் நீங்கள் அதே போல் பார்த்துக்கலாம். எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நீங்களாகவே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் அடிஷ்னல் ஃபீல்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அடிஷ்னல் ஃபீல்டில் போய்ட்டு நீங்கள் ஐட்டமில் வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக வேறு ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எத்தனை ஃபீல்டு வேணுமோ அதை நீங்களாகவே ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ சேல் பில் போடும்போது அதில் உங்களுக்கு கஸ்டமருடைய பேன் நம்பர், ஆதார் நம்பர் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கொடுக்குறீங்க, மஸ்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் இங்கே வந்து ஃபீல்டு 1 ஃபீல்டு 2 எத்தனை ஃபீல்டு கொடுக்குறீங்களோ அத்தனை ஃபீல்டு வந்து இங்கே ஆட் ஆகும். இதை வந்து நீங்கள் சேலில் போடும்போது உங்களுக்கு அது அடிஷ்னலாக ஆட் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ எனக்கு பேசிக்காக ஒரு ஐட்டம் ஆட் பண்ணிவிட்டு இல்லை ஒரு சர்வீஸ் ஆட் பண்ணிவிட்டு நான் பில் போட்டு என்னோடய கஸ்டமர் கொடுக்கணும். நான் இ-சேவை மையமும் பண்ணுறேன், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் சேல் பண்ணுறேன், ஃபேன்சி ஐட்டமும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரே நெட்வொர்க்லேயே எங்களுக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னும் போது இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இது ரொம்ப லோ பட்ஜெட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணும் இல்லை டெமோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம்.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சாஃப்ட்வேரை பற்றி நிறைய டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.